இதுதான் இந்த முக்கோணியினுடைய sin θ. திரும்ப சொல்ற பாருங்க, sin θன்னு சொல்றது எதிர்பக்கம் ஏசிக்கு செம்பக்கம் பிசி, செங்கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கம் செம்பக்கம். இதே மாதிரி cos θன்னு சொன்னால் அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அயற்பக்கம் இந்த கோணத்துக்கு அருகில் இருக்கிற பக்கம், ஆகவே அது ஏபி. கீழ் செம்பக்கம்ங்கிறது செங்கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கம் பிசி. இது cos θ. இதே மாதிரி உங்களுக்கு தெரியும் tan θ, எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். tan θங்கிறது எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். இந்த கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கம் ஏசி, அயற்பக்கம் ஏபி. இது tan θ. இதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த sin θவினுடைய மறுதலை தலைகீழ் பெருமானம். அதுக்கு நாங்க செல்வோம் cosec θ. cosec θங்கிறது செம்பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம். சைனுடைய மறுதலை நாங்க செல்வோம் cosec θ. சரிதானே? செம்பக்கத்துக்கு நாங்க சொல்லுவோம் பிசி, எதிர்பக்கத்துக்கு நாங்க செல்வோம் ஏசி. இதை நான் ஒன்றின் கீழ் ஏசி கீழ் பிசி எழுதலாம். இது cosec θ. இது நான் ஒன்றின் கீழ் இந்த ஏசி கீழ் பிசிக்கு பதிலாக ஏசி கீழ் பிசிக்கு பதிலாக நான் பயன்படுத்தலாம் sin θ. ஏசி கீழ் பிசிக்கு பதிலாக நான் பயன்படுத்தலாம் sin θ. ஆகவே நான் இந்த sin θன்னு போடுறேன். இதுதான் என்னது cosec θ. திரும்ப சொல்ல பாருங்க, cosec θங்கிறது செம்பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம், சைனுடைய மறுதலை. ஆகவே cosec θ சமன் எதிர்பக்கத்துக்கு செம்பக்கத்துக்கு நாங்க சொல்லலாம் பிசி, எதிர்பக்கத்துக்கு ஏசி. இதெல்லாம் தலைகீழாக மாத்துறேன். ஒன்றின் கீழ் ஏசியின் கீழ் பிசி எழுதுறேன். இது cosec θ சமன் ஏசி கீழ் பிசிக்கு பதிலாக நான் பிரதியிடலாம் sin θ. பிரதியிடுறேன். இதே மாதிரி sec θ, கொசினுடைய மறுதலை செம்பக்கத்தின் கீழ், கொஸ்டினுடைய மறுதலை செம்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். இந்த செம்பக்கத்துக்கு நான் பயன்படுத்தலாம் பிசி, அயற்பக்கத்துக்கு நான் பயன்படுத்தலாம் ஏடி. ஆகவே sec θ சமன் ஒன்றின் கீழ் ஏடி கீழ் பிசி. ஆகவே sec θ சமன் ஒன்றின் கீழ் cos θ. ஒன்றின் கீழ் cos θ பெருமானத்துக்கு நாங்க செல்வோம் sec θ. இதே மாதிரி tan θ இதனுடைய மறுதலை cot θ. இங்க எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம்னு சொன்னால் இங்க அயற்பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம். இந்த கோணத்துக்கு அயற்பக்கம் ஏபி, எதிர்பக்கம் ஏசி. இது நான் ஒன்றின் கீழ் ஏசியின் கீழ் ஏபி எழுதலாம். இது ஒன்றின் கீழ் ஏசியின் கீழ் ஏபிக்கு பதிலாக நான் பயன்படுத்தலாம் tan θ. இதான் cot θ. sin θ, cos θ, tan θ, cosec θ, sec θ, cot θ. இதான் திரிகோண கணிதத்துல வார அடிப்படையான திரிகோண கணித கோணங்கள் கணிக்கிற முறைகள்.
இதுல இருந்து நான் முதலாவது இந்த செங்கோண முக்கோணி ஏபிசிக்கு பாருங்க, இந்த செங்கோண முக்கோணி ஏபிசிக்கு செங்கோண முக்கோணி ஏபிசிக்கு பைத்தகரஸ் தேற்றப்படி செங்கோண முக்கோணி ஏபிசிக்கு பைத்தகரஸ் தேற்றப்படி ஏசி வர்க்கம் சக ஏபி வர்க்கம் சமன் பிசி வர்க்கம். அதாவது இந்த ரெண்டு கோணங்கள அயற்பக்கம் எதிர்பக்கத்தை கூட்ட வாரது, அதாவது வர்க்கிச்சு கூட்ட வாரது செம்பக்கத்தின் வர்க்கத்துக்கு சமனாக இருக்கும். இதுதான் எங்கட பைத்தகரஸ் தேற்றம். இதை நான் பிசி வர்க்கத்தால இரண்டு பக்கம் பிரிக்கிறேன். இதை நான் பிசி வர்க்கத்தால இரண்டு பக்கமும் நான் என்ன செய்யறேன், பிரிக்கிறேன். இதை பிசி வர்க்கத்தால நான் பிரிச்சேன்னு சொன்னால் ஏசி வர்க்கத்தின் கீழ் பிசி வர்க்கம், ஏபி வர்க்கத்தின் கீழ் பிசி வர்க்கம் சமன் உண்டு. பிசி வர்க்கத்தின் கீழ் பிசி வர்க்கம் வந்து உண்டு. இந்த ஏசியின் கீழ் பிசி முழுவதின் வர்க்கம் இதை எழுதலாம். இத ஏபியின் கீழ் பிசி முழுவதின் வர்க்கம் எழுதலாம். சமன் உண்டு. இங்க நாங்க எடுத்த திரிகோண கணித சமன்பாடுகள்ல திரும்ப சொல்றேன் பாருங்க, ஏசி வர்க்கம் சக ஏபி வர்க்கம் சமன் பிசி வர்க்கம், அது வந்து பைத்தகரஸ் தேற்றம். இந்த ஏசி வர்க்கத்தின் கீழ் பிசி வர்க்கம் சக ஏபி வர்க்கத்தின் கீழ் பிசி வர்க்கம் சமன் உண்டோ. நான் இரண்டு பக்கமும் பிசி வர்க்கத்தால பிரிக்கிறேன். பிசி வர்க்கத்தால நான் ரெண்டு பக்கமும் பிரிக்கிறேன். இந்த ஏசிங்கிள் பிசிக்கு பதிலாக நாங்க போடலாம் சைன் தீட்டா. இதை நான் அங்க போடுறேன். ஆகவே சைன் வர்க்கம் தீட்டா. இந்த ஏபிங்கிள் பிசிக்கு பதிலாக நான் அங்க போடுறேன் கொஸ் தீட்டா. ஆகவே கொஸ் வர்க்கம் தீட்டா சமன் உண்டு. ஆகவே முதலாவது தொடர்பு எங்களுக்கு கிடைக்குது, சைன் வர்க்கம் தீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா சமன் உண்டு. சைன் வர்க்கம் தீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா சமன் உண்டுங்கிற தொடர்பு எங்களுக்கு முதலாவது தொடர்பாக கிடைக்குது. இரண்டாவது தொடர்பு இந்த பைத்தகரஸ் தேற்றத்தை நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஏசி வர்க்கத்தால பிரிக்கிறேன். இந்த பைத்தகரஸ் தேற்றத்தை நான் ஏசி வர்க்கத்தால பிரிக்கிறேன். ஏசி வர்க்கம் சக ஏபி வர்க்கம் சமன் பிசி வர்க்கம், இதை நான் ஏசி வர்க்கத்தால பிரிக்கிறேன். இது வந்து ஒன்று. இதை நான் ஏபிங்கிள் ஏசி முழுவதின் வர்க்கம் எழுதலாம். இதை நான் பிசிங்கிள் ஏசி முழுவதின் வர்க்கம் எழுதலாம். ஒன்று சக ஏபிங்கிள் ஏசி, ஏபிங்கிள் ஏசி ஏபியின் கீழ் ஏசி, ஏபியின் கீழ் ஏசிக்கு எழுதலாம் ஏபியின் கீழ் ஏசிக்கு எழுதலாம் என்ன தீட்டா, அப்படி வர்க்கம் தீட்டா. இந்த பிசிங்கில் ஏசிக்கு நான் எழுதலாம் கொசெக் தீட்டா. ஆகவே முதலாவது அடுத்த சமன்பாடு எங்களுக்கு கிடைக்குது 1 பிளஸ் கொட் வர்க்கம் தீட்டா சமன்
கொசெக் வர்க்கம் தீட்டா. இதே நான் திரும்ப ஏபி வர்க்கத்தால பிரிக்கிறேன். ஏபி வர்க்கத்தால பிரிக்கிறேன். ஏசி வர்க்கத்தின் கீழ் ஏபி வர்க்கம் சக உண்டு சமன் பிசி வர்க்கத்தின் கீழ் ஏபி வர்க்கம். இதை நான் ஏசி கீழ் ஏபி முழுவதன் வர்க்கம் சக ஒன்று சமன் பிசி கீழ் ஏபி முழுவதன் வர்க்கம். இப்ப பாருங்க 1 பிளஸ் ஏசி இன்டு ஏபி ஏசி இன்டு ஏபி tan theta with tan வர்க்கம் theta பிசி இன்டு ஏபி பிசி இன்டு ஏபி sec theta பிசி இன்டு ஏபிக்கு பதிலாக sec theta. ஆகவே sec வர்க்கம் theta சமன்பாடு. ஆகவே நாங்க இங்க 3 சமன்பாடுகள் நாங்கள் செஞ்சிருக்கோம் எடுத்திருக்கோம். sin வர்க்கம் θ plus cos வர்க்கம் θ சமன் 1 1 plus cot வர்க்கம் θ சமன் cosec வர்க்கம் θ 1 plus tan வர்க்கம் θ சமன் sec வர்க்கம் θ என்று 3 சமன்பாடுகளை நான் எடுத்துக்கிறேன். இந்த sin வர்க்கம் θ plus cos வர்க்கம் θ சமன் 1 இருந்து இதை நான் முதலாவது எடுக்கிறேன், இரண்டாவது எடுக்கிறேன், இதை மூணாவது எடுக்கிறேன். 3 சமன்பாடு எடுத்துக்கிறேன். இந்த முதலாவது சமன்பாட்டில இருந்து நான் எழுதலாம் sin தீட்டாவை எழுவாயாக்குறேன். ஆகவே 1 minus cos வர்க்கம் தீட்டான்னு வரும். sin தீட்டா எழுவாயாக்கினால் 1 minus cos வர்க்கம் தீட்டான்னு வரும். இந்த sin தீட்டாக்கு நான் எழுதலாம் sin வர்க்கம் தீட்டாக்கு 1 plus cos theta 1 minus cos theta. அதாவது a வர்க்கம் சய b வர்க்கம் என்ற ஃபார்மட்ல இவர் இருக்கிறாரு. அதனால நான் 1 plus cos theta 1 minus cos theta எழுதுறேன். இப்ப நான் இதுல இருந்து sin theta எழுதலாம் வர்க்கமூலம் plus o minus 1 plus cos theta 1 minus cos theta. இப்படி கொசுக்கும் சைனுக்கும் தொடர்புகளை பெறலாம். இதே மாதிரி நான் இதிலிருந்து இரண்டாவதுல இருந்து cot வர்க்கம் θ சமன் cosec வர்க்கம் θ minus 1. இதே மாதிரி cot வர்க்கம் θ சமன் cosec θ plus 1 cosec θ minus 1. மூணாவதுல இருந்து tan வர்க்கம் θ சமன் sec வர்க்கம் θ minus 1 tan வர்க்கம் θ சமன் sec θ plus 1 sec θ minus 1. இப்படி நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் தேவையான மாதிரி இந்த சமன்பாடுகளை மாற்ற இயலும். திரும்ப சொல்றேன் பாருங்க. sin வர்க்கம் θ plus cos வர்க்கம் θ சமன் 1 1 plus cot வர்க்கம் θ சமன் cosec வர்க்கம் θ 1 plus tan வர்க்கம் θ சமன் sec வர்க்கம் θ. இந்த சைனுக்கும் கொசுக்கும் இடையிலான தொடர்பு இது முதலாவது சமன்பாடு. கொட்டுக்கும் கொசெக்குக்கும் இடையிலான தொடர்பு இது இரண்டாவது சமன்பாடு. தானுக்கும் செக்குக்கும் இடையிலான தொடர்பு இது மூணாவது சமன்பாடு. இந்த முதலாவது சமன்பாட்டுல எங்களுக்கு சைன் தேவைன்னு சொன்னால் சைனை இருவாயாக்கலாம். இந்த கொசாங்கால் அனுப்புறேன் 1 minus cos square theta. எனவே sin square theta சமன் 1 plus cos theta 1 minus cos theta. இது a வர்க்கம் சரி b வர்க்கத்தை ஃபார்மட் இருக்குது. ஆகவே sin theta தேவைன்னு சொன்னால் நாங்க வர்க்கமூலம் பிளஸ் ஓ மைனஸ் எப்பயுமே வர்க்கமூலம் எடுக்கக்குள்ள உங்களுக்கு பிளஸ் ஓ மைனஸ் போடணும். 1 plus cos theta 1 minus cos theta. இதே நேரத்தில் இரண்டாவது சமன்பாட்டில இருந்து cot வர்க்கம் θ எழுவாயாக்கணும்னு சொன்னால் cosec வர்க்கம் θ minus 1. ஆகவே இதுவும் a வர்க்கம் சய b வர்க்கம் ஃபார்மட் இருக்குது. cosec θ plus 1 cosec θ minus 1. மூணாவது சமன்பாட்டில இருந்து நான் tan வர்க்கம் θ எழுவாயாக்கணும்னு சொன்னால் sec square θ minus 1. ஆகவே tan square θ சமன் sec θ plus 1 sec θ minus 1.
இந்த சமன்பாடுகளை நாங்க உயிர்த்தறியலும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு முக்கோணி முக்கோணி கொடுப்போம். sin θ சமன் 1/3 தந்தால் sin θ சமன் 1/3 தந்தால் இதுல இருந்து நாங்க இந்த முக்கோணில இந்த கோணத்தை நான் தீட்டான்னு எடுத்தேன்னு சொன்னால் sin θ எதிர்பக்கத்தின் செம்பக்கம். ஆகவே இந்த பக்கத்தை நான் கண்டுபிடிக்கணும். இந்த பக்கத்தை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு திரும்ப பாருங்க, sin θ சமன் 1/3 தந்தால் sin θ சமன் 1/3 தரப்படும் போது நீங்க ஏனைய திரிகோண கணிதங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கோணம் தீட்டான்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் இது எதிர்பக்கம், மேலே இருக்கிறது எதிர்பக்கம், இது செம்பக்கம். ஆகவே sin θ சமன் 1/3. இதே மாதிரி cos θ, அதுக்கு எங்களுக்கு அயற்பக்கம் தேவை. cos θ தேவைன்றால் அதுக்கு எங்களுக்கு அயற்பக்கம் தேவை. இந்த அயற்பக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அந்த முக்கோணிக்கு பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துறேன். பைதகரஸ் தேற்றம் 1 வர்க்கம் சக BC வர்க்கம் சமன் 3 வர்க்கம். ஆகவே BC வர்க்கம் சமன் 9/1. BC சமன் 8, BC சமன் 2 வர்க்கம் 2. ஆகவே பக்கங்களுக்கு இங்க நான் சொன்ன மாதிரி பிளஸ் ஓ மைனஸ் எடுக்கணும், வர்க்கம் எடுக்கக்குள்ள. ஆனா பக்கங்களுக்கு மைனஸ் பொருந்தாது, பக்கங்களுக்கு மைனஸ் பொருந்தாது, கோணங்களுக்கு மாத்திரம்தான் மைனஸ் பொருந்தும். ஆகவே நான் இங்க அயற்பக்கம் 2 வர்க்கம் 2 இல்ல 2 வர்க்கம் 2 கண்டிப்பா. இப்ப நாங்க BC கண்டம் 2 வர்க்கம் மூலம் 2. எங்களுக்கு cos θ அயற்பக்கம் 2 வர்க்கம் மூலம் 2/3. 2 வர்க்கம் மூலம் 2/3 என்னது 3. இதே மாதிரி tan θ நாங்க சொல்லலாம் எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். எதிர்பக்கம் 1, அயற்பக்கம் 2 வர்க்கம் மூலம் 2. இதே மாதிரி நாங்க cosec θ சொல்லலாம் செம்பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம். செம்பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம் cosec θ. இதே மாதிரி sec θ சொல்லலாம் எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். அல்லது கொஸ்டினுடைய மறுதலை, கொஸ்டினுடைய தலைகள் பெருமானம் sec, சைனுடைய தலைகள் பெருமானம் cosec. அதே மாதிரி tan θ நாங்க சொல்லலாம் cot θ. அயற்பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம் 2 வர்க்கம் மூலம் 2/1. அல்லது தானினுடைய மறுதலை, tan θவினுடைய மறுதலை என்று நாங்கள் செய்யலாம் சொல்லலாம். இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி தாராரு, sec θ சமன் √2 சொன்னார். sec θ சமன் √2 சொன்னார். sec θ சமன் √2 சொன்னார். தந்து tan θவை காண சொல்றாரு. இதை நீங்க 2 வழியில செய்யலாம். 2 வழியில நீங்க இதை செய்யலாம். முதலாவது வழி இதை முக்கோணில போட்டு செய்யலாம். நீங்க ஒரு கோணத்தை தீட்டான்னு எடுத்து sec θ √2 சொன்னால் tan θவை காண சொல்லிருக்கிறாரு. இதை நீங்க 2 வழியில செய்யலாம். ஒன்று முக்கோணில போட்டு நீங்க காண இயலும். அல்லது இன்னும் ஒரு தொடர்பு இருக்குது. எங்களோட தொடர்பு 1 + tan வர்க்கம் θ சமன் sec வர்க்கம் θ. எங்களோட தொடர்பு
இங்க இருக்குது மூணாவது சமன்பாட்டுல 1 பிளஸ் tan வர்க்கம் தீட்டா செக் வர்க்கம் தீட்டா. இதுல செக் தீட்டா தெரியும் உங்களுக்கு. ஆகவே அதுல வர்க்கத்தை போட்டோம்னு சொன்னா tan தீட்டாவை கண்டுபிடிக்க இயலும். அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னொரு வழி இருக்குது, முக்கோணில போட்டு. முக்கோணில செக் தீட்டாங்கிறது அயற்பக்க செம்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். செம்பக்கம் வர்க்கமூலம் 2, அயற்பக்கம் 1, கீழே எப்பயுமே 1 இருக்கும். அதனால நாங்க அதுல போட்டு கண்டுபிடிக்கலாம். இப்ப நான் ஈக்குவேஷனை நான் அப்ளை பண்றேன். 1 பிளஸ் tan வர்க்கம் தீட்டா சமன் செக் வர்க்கம் தீட்டா. இந்த tan தீட்டா தான் எங்களுக்கு தேவை. செக் வர்க்கம் தீட்டா -1. ஆகவே tan வர்க்கம் தீட்டா சமன் √2 வர்க்கம் sin1. ஆகவே tan வர்க்கம் தீட்டா சமன் 4 sin 2 sin 1 வர்க்கமூலம் 2 வர்க்கம் 2 sin 1. ஆகவே tan தீட்டா சமன் +(-1). இந்த இடத்துல கவனம், +(-1). நான் இந்த இடத்தை மார்க் பண்றேன்னு பாருங்க, இந்த இடம் கவனம். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் +(-) போட மாட்டீங்க. ஏன்னு சொன்னா இங்க வாரது கோணம். ஆகவே பிளஸ் கோணம் வரலாம், மைனஸ் கோணம் வரலாம். நீங்க யோசிக்கணும். அடுத்தது கூர்ங்கோணத்துல மைனஸ் வருமா? கூர்ங்கோணத்துல மைனஸ் வருமா? வராது. இது +(-1) வரும். இந்த முக்கோணில கூர்ங்கோணம் தான் வரும். என்ன, இந்த கோணத்துக்குள்ள கூர்ங்கோணம் தான் வரும், பெரும்பாலும் விதிகோணம் வராது. ஆகவே நீங்க என்ன செய்யணும், +1 எடுக்கணும். tan தீட்டா சமன் 1. ஆகவே தீட்டா சமன் π/4 அல்லது 45 பாகை. tan தீட்டா சமன் 1 என்று சொன்னால் தீட்டா சமன் 45 பாகை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்க கேள்வி வந்து தீட்டாவை கணிக்க சொல்லல, tan தீட்டாவை தான் கணிக்க சொல்லுகிறாரு. ஆகவே நீங்க tan தீட்டா வந்து +(-1) என்று கொடுத்தா போதும். tan தீட்டாவை தான் கணிக்க சொல்லுகிறாரு. tan தீட்டா சமன் +(-1) தான் போதும் கொடுத்தா. இன்னொரு கேள்வி பாருங்க, tan தீட்டா பிளஸ் cot தீட்டா சமன் 2. tan தீட்டா பிளஸ் cot தீட்டா சமன் 2 என்றால் tan தீட்டாவை காண சொல்றாரு. இப்ப பாருங்க, tan தீட்டா பிளஸ் cot தீட்டா சமன் 2. இதுல இருந்து நான் tan தீட்டாவை கணிக்கணும். ஆகவே நான் இதுல tan தீட்டா பிளஸ் 1 tan தீட்டா சமன் 2. இந்த cot தீட்டாக்கு நாங்க எழுதலாம் 1 tan தீட்டா. cot தீட்டா சமன் 1 tan தீட்டா. அதை நான் இங்கு கொண்டு வந்து போடுறேன் cot தீட்டாக்கு பதிலாக. இப்ப நான் கோவச்சு இருக்கிறேன். tan வர்க்கம் தீட்டா +1 சமன் 2 tan தீட்டா 2 tan தீட்டா. இந்த 2 tan தீட்டாவை நான் இங்கால கொண்டு வரேன். tan வர்க்கம் தீட்டா -2 tan தீட்டா +1 சமன் 0 சமன் 0. இதை நான் எழுதலாம் tan தீட்டா -1 முதல் வர்க்கம் சமன் 0. a வர்க்கம் tan வர்க்கம் தீட்டா -2 tan தீட்டா 2ab + b வர்க்கம். இதுல இருந்து நான் எழுதலாம் tan தீட்டா சமன் 1. tan தீட்டாவினுடைய பெருமானம் வந்து உங்களுக்கு tan தீட்டாவை தான் இதுல கணிக்க சென்றது. இதையும் tan தீட்டாவை தான் கணிக்க சொன்னது. இதையும் tan தீட்டாவை தான் கணிக்க சொன்னது. இதையும் tan தீட்டாவை தான் கணிக்க சொன்னது.
இப்ப நாம இன்னும் ஒரு கேள்வி பார்ப்போம். ரெண்டு sin theta சமன் 2 மைனஸ் cos theta. 2 sin theta சமன் 2 மைனஸ் cos theta. 2 மைனஸ் cos theta. இதுல இருந்து sin theta-வை கணிக்கிறோம். இதுல இருந்து sin theta-வை கணிப்போம். sin theta மறுமுறை கணிப்போம். இதுல பாருங்க, நான் எங்களுக்கு தொடர்பு சைனுக்கும் கொசுக்கும் தேவை, அது எங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிறாரு sin வர்க்கம் theta பிளஸ் sin வர்க்கம் theta பிளஸ் cos வர்க்கம் theta சமன் 1. இங்க இருக்கிற முதலாவது தொடர்பு sin வர்க்கம் theta பிளஸ் cos வர்க்கம் theta சமன் 1. இந்த தொடர்பை தான் நான் அங்க அப்ளை பண்ண போறேன். இதை நான் என்ன செய்யணும்னா இரண்டு பக்கம் வர்க்கிக்கிறேன். முதலாவது வேலை 2 sin cos theta முழுவதும் வர்க்கம். இதுல வர்க்கம் வந்து 4 sin வர்க்கம் theta. உங்களுக்கு தெரியணும் sin வர்க்கம் தீட்டாவும் sin theta வர்க்கம் சமன் இல்லை. இது இம்பார்ட்டன்டான விஷயம். sin வர்க்கம் தீட்டாவும் sin theta வர்க்கமும் சமன் இல்லை. ஏன்னு சொன்னா sin வர்க்கம் தீட்டாங்கிறது sin theta தர sin theta. sin வர்க்கம் தீட்டான்னு சொல்றது என்னன்னு சொன்னால் sin வர்க்கம் தீட்டாங்கிறது என்னன்னு சொன்னால் sin theta தர sin theta. ஆனா sin theta வர்க்கம்னு சொல்றது sin theta தர theta. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. sin வர்க்கம் தீட்டான்னு சொல்றது sin theta தர sin theta. sin theta வர்க்கம்னு சொல்றது sin theta தர theta. பாருங்க, sin வர்க்கம் தீட்டான்னு சொல்றது sin வர்க்கம் தீட்டான்னு சொல்றது sin theta தர sin theta. sin thetaவின் வர்க்கம்னு சொல்றது sin theta தர theta. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது ரெண்டும் சமன் இல்லை. அவ்வளவுதான். திரும்ப நான் இது செய்யறேன், இது விதிக்கிறேன். 4 sin வர்க்கம் theta சமன் 4 sin 4 cos theta plus cos வர்க்கம் theta. a sin b முழுவதும் வர்க்கத்தை விதிக்கிறேன். a வர்க்கம் sin 2ab சக b வர்க்கம். இங்க 4 sin வர்க்கம் theta 4 sin 4 cos theta சக. இந்த cos வர்க்கம் thetaக்கு பதிலா நான் பிரதியிடலாம் 1 minus sin வர்க்கம் theta. இந்த cos வர்க்கம் thetaக்கு பதிலாக பிரதியிடலாம் 1 minus sin வர்க்கம் theta. இப்ப நான் சுருக்குறேன் பாருங்க. இதுல இந்த sin வர்க்கம் theta மைனஸ் sin வர்க்கம் theta இங்க வச்சுக்கிறதா 5 sin வர்க்கம் theta. 4 3 5 4 cos theta. இப்ப இந்த cos thetaக்கு பதிலாக நான் அப்ளை பண்ண போறேன். இத பாருங்க,
5 சய 4 வர்க்க மூலம் 1 சய sin வர்க்கம் தீட்டா. இதை நான் இந்த அளவுக்கான இதாக்காலத்துக்கு போறேன். பாருங்க நான் எழுதுறேன்னு 1 சய sin வர்க்கம் தீட்டா. இங்க பிளஸ் ஓ மைனஸ், இதுக்கு முன்பு பிளஸ் ஓ மைனஸ், அது மைனஸோட அழைப்பினாலும் அது பிளஸ் ஓ மைனஸ் தான். அப்படி இந்த அளவுக்கு இருந்தாலும் பிளஸ் ஓ மைனஸ் தான். 5 இது அங்கால தூக்கிட்டு போறேன். -5 sin ஸ்கொயர் தீட்டா. இந்த பிளஸ் ஓ மைனஸ் இல்லாமக்கிறதுக்கு நான் 2 பக்கம் வர்க்கிக்கிறேன். வர்க்கிச்சு சொன்னால் 16க்கு 1 மைனஸ் sin வர்க்கம் தீட்டா வர்க்கம் போயிடும். இங்கால 25 1 மைனஸ் sin வர்க்கம் தீட்டாட முழுவதின் வர்க்கம் இதுல நான் திரும்ப விதிக்கிறேன். 25 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin 4ஆம் அடுக்கு தீட்டா. இதால 16 sin வர்க்கம் தீட்டா. இப்ப பாருங்க நான் sin வர்க்கம்லாம் சுருக்குறேன் பாருங்க. 25 sin 4ஆம் அடுக்கு தீட்டா. இதால -50 இது பிளஸ் 16, மைனஸ் 50 இது பிளஸ் 16. ஆகவே 34 வரும். -34 sin வர்க்கம் தீட்டா. இங்கால இருக்கிறது அங்கால கொண்டு வந்தால் பிளஸ் 9 25 சய 16 பிளஸ் 9. இப்ப உங்களுக்கு தெரியும் sin வர்க்கம் தீட்டா மைனஸ் b. ஆகவே பிளஸ் 34 வர்க்கம் மூலம் b வர்க்கம் 34 மைனஸ் 34 வர்க்கம் சய 4ac ஓவர் 2a. இதை சுருக்கினோம்னு சொன்னால் எங்களுக்கு sin வர்க்கம் தீட்டாவுடைய தீர்வு எங்களுக்கு கிடைக்கும். இதுல இருந்து நாங்கள் sin தீட்டாவை என்ன செய்யலாம், கணிக்கலாம். இதுல இருந்து நாங்கள் sin தீட்டாவை செய்யலாம், கணிக்க இயலும். இத இன்னும் ஒரு வழியில நாங்க செய்ய இயலும். இந்த கணக்க இன்னும் ஒரு வழியிலேயும் செய்ய இயலும். பாருங்க, இது இலகுவான வழி. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நான் cos தீட்டாவை இடுவாயாக்குறேன். அவர் கேட்டது sin தீட்டா. நான் cos தீட்டாவை இடுவாயாக்குறேன். cos தீட்டாவை நான் இடுவாயாக்கினேன்னு சொன்னால் ரெண்டு sin தீட்டா ரெண்டு சய பாருங்க இன்னும் ஒரு வழியில சொல்லுவாங்க. cos தீட்டாவை நான் நெடுவாயாக்கினது சொன்னால் 2 சய 2 sin தீட்டா. இதை நான் வர்க்கிக்கிறேன் 2 பக்கமும். cos வர்க்கம் தீட்டா 4க்கு 1 மைனஸ் sin தீட்டா முழுவதும் வர்க்கம் என்று சொன்னால் நான் 2 பொதுவாக வர்க்கிக்குள்ள 2 வர்க்கம் 4 1 மைனஸ் sin தீட்டா முழுவதும் வர்க்கம். இதை நான் cos வர்க்கம் தீட்டா சொல்றேன் பாருங்க. திரும்ப என்னன்னு சொன்னால் cos தீட்டா சமன் 2 மைனஸ் 2 sin தீட்டா. cos தீட்டா சமன் 2 மைனஸ் 2 sin தீட்டா. இந்த சமன்பாடுல இருந்து எடுக்கிறேன். இதிலிருந்து நான் இதை எடுக்கிறேன். தரப்பட்ட சமன்பாடு 2 sin தீட்டா சமன் 2 மைனஸ் cos தீட்டா. அந்த cos தீட்டா வஞ்சால கொண்டு வர 2 மைனஸ் 2 sin தீட்டா. இப்ப 2 பக்கம் வர்க்கிக்கிறேன். cos வர்க்கம் தீட்டா cos தீட்டாட வர்க்கம் cos வர்க்கம் தீட்டா. இங்க 2க்கு நான் பொதுவா எடுத்தேன்னு சொன்னால் வர்க்கிட்டால் 4 2 வர்க்கம் 4. இந்த 1 மைனஸ் sin தீட்டா முழுவதும் வர்க்கம். 1 மைனஸ் sin தீட்டா முழுவதும் வர்க்கம். ஆகவே நான் cos வர்க்கம் தீட்டாவை நான் எழுதலாம் 1 மைனஸ் 2 sin தீட்டா பிளஸ் sin வர்க்கம் தீட்டா.
இந்த cos வர்க்கம் தீட்டாவுக்கு எல்லாம் நாங்க எழுதலாம் 1 மைனஸ் sin வர்க்கம் தீட்டா. அதாவது எங்களுக்கு தெரியும் sin வர்க்கம் தீட்டா பிளஸ் cos வர்க்கம் தீட்டா சமன் 1 முதலாம் சமன்பாடு. அதுல இருந்து நாம் cos வர்க்கம் தீட்டாவுக்கு எல்லாம் 1 மைனஸ் sin வர்க்கம் தீட்டா. இதை நான் எழுதுறேன் 4 8 sin தீட்டா பிளஸ் 4 sin வர்க்கம் தீட்டா. இந்த 4 மற்றும் 5 தங்களை கொண்டு வாங்க மைனஸ் 8 sin தீட்டா பிளஸ் 3 சமன் 0 சமன் 0. பாருங்க இந்த cos வர்க்கம் தீட்டாக்கு பதிலாக நாங்கள் எழுதலாம் sin வர்க்கம் தீட்டா பிளஸ் cos வர்க்கம் தீட்டா சமன் 1. அதுல இருந்து நான் என்னது cos வர்க்கம் தீட்டா சமன் 1 மைனஸ் sin வர்க்கம் தீட்டா எழுதுறேன். இங்க பாருங்க 4 8 sin தீட்டா பிளஸ் 4 sin வர்க்கம் தீட்டா. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் மாத்துறேன். இப்ப நான் 15 5 3 5 3 ஆகவே 5 sin வர்க்கம் தீட்டா மைனஸ் 5 sin தீட்டா மைனஸ் 3 sin தீட்டா பிளஸ் 3 சமன் 0. இதுல இருந்து 5 sin தீட்டாவை நான் புரிய வைக்கலாம். அவை sin தீட்டா மைனஸ் 1 இதுல மைனஸ் 3 எடுத்தால் sin தீட்டா மைனஸ் 1. இப்போ பாருங்க இதுல 5 sin வர்க்கம் தீட்டா 8 sin தீட்டா பிளஸ் 3 இந்த 3ஐயும் 5ஐயும் நான் பெருக்கிறேன் 15. 15க்குரிய காரணி வந்து 5 3 ஏதா 8 வரணும். ரெண்டுக்கும் மைனஸ் 5 sin வர்க்கம் தீட்டா மைனஸ் 5 sin தீட்டா மைனஸ் 3 sin தீட்டா பிளஸ் 3. இதுல இருந்து நான் என்ன செய்யறேன் sin தீட்டாவை பொதுவா எடுக்கிறேன். அப்படியே sin theta minus 1 minus 3 into sin theta minus 1. அப்படியே sin theta minus 1 5 sin theta minus 3 சமன் 0. இதுல இருந்து sin theta சமன் 1 அல்லது sin theta சமன் 3/5. இங்க ரெண்டு தீர்வு வரும். இதே மாதிரி தான் இது sin வர்க்கம் தீட்டாக்கு ஒரு தீர்வு வரும். நீங்க இந்த sin வர்க்கம் தீட்டாக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த sin தீட்டாக்கு ரெண்டு தீர்வு வார மாதிரி இங்க sin வர்க்கம் தீட்டாக்கும் ரெண்டு தீர்வு வரும். sin வர்க்கம் தீட்டாக்கு வந்து ரெண்டு தீர்வு வரும். sin தீட்டாக்கு என்ன செய்யும் 4 தீர்வு வரும். 4 தீர்வு வரும். திரிகோண கணிதத்துல எங்களுக்கு 2 கோணம் மைனஸ்ல வாரது. ஏனென்றால் இந்த இடத்துல நீங்க செய்ய போனீங்கன்னு சொன்னால் ஒரு சிக்கல் இருக்குது, ஒரு விதி இருக்குது. சைனினுடைய வீச்சம் வந்து -1க்கும் +1க்கும் இடையில தான் இருக்கும். சைனினுடைய வீச்சம் வந்து -1க்கும் +1க்கும் இடையில தான் இருக்கும். -1ஐயும் தாண்டாது +1ஐயும் தாண்டாது சைனுடைய வீச்சம். அதே மாதிரி கொஸ்டினுடைய வீச்சமும் அதே மாதிரி -1க்கும் +1க்கும் இடையில இருக்கும். தானினுடைய வீச்சம் வந்து பூஜ்ஜியத்துக்கும் முடிவிலிக்கும் இடையில. தான் ஒரு காலமும் மைனஸ் எடுக்காது. தானினுடைய பெருமானம் தீட்டா இல்ல, தானினுடைய பெருமானம். நீங்க sin தீட்டா வந்து -1க்கும் +1க்கும் இடையில, cos தீட்டா வந்து -1க்கும் +1க்கும் இடையில, tan தீட்டா வந்து பூஜ்ஜியத்துக்கும் முடிவிலிக்கும் இடையில இருக்கும். இதே மாதிரி இன்னும் ஒரு கேள்வி. Two cos வர்க்கம் theta minus sin theta. ஒன்று sin thetaவை காண்க. sin thetaவை காண்க. Two cos வர்க்கம் theta minus sin theta சமம் 1 ஆயின் sin thetaவை காண்க.
இதுல இருந்து நான் எழுதலாம் இத 1 மைனஸ் சைன் வர்க்கம் தீட்டா ஏன் உங்களுக்கு தெரியும் 1 பிளஸ் சைன் வர்க்கம் தீட்டா சமன் சாரி 1 பிளஸ் 1 மைனஸ் சைன் வர்க்கம் தீட்டா சமன் கோஸ் வர்க்கம் தீட்டா அல்லது சைன் வர்க்கம் தீட்டா பிளஸ் கோஸ் வர்க்கம் தீட்டா சமன் 1 அதுல இருந்து எழுதுறேன் மைனஸ் சைன் தீட்டா சமன் 1. இப்ப நான் இதை சுருக்குறேன் இதாங்க இது முதல் அடைப்பிடுகிறேன் 2 சைன் வர்க்கம் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சமன் 1 இதாங்க கொண்டு போறேன் 2 sin வர்க்கம் தீட்டா பிளஸ் sin தீட்டா மைனஸ் 1 சமன் 0. இதனுடைய காரணி இப்படி பாருங்க 2 sin தீட்டா into sin தீட்டா தொங்கல்ல மைனஸ் 1 நடுவுல பிளஸ் 1 வரணும். அப்படியே குறுக்கால வரைக்கும் பாருங்க 2 sin theta plus 2 sin theta minus sin theta ஆகவே plus sin theta ஆகவே சரி ஆகவே 2 sin theta minus 1 அடுத்தது sin theta plus 1 0 இங்க sin theta சமன் 2 sin theta minus 1 வந்து 0 அல்லது sin theta plus 1 வந்து 0 sin theta சமன் அரை அல்லது sin theta சமன் மைனஸ் 1. திரும்ப சொல்றேன் பாருங்க 2 cos வர்க்கம் theta மைனஸ் sin theta சமன் 1. ஆகவே எங்களுக்கு cos வர்க்கம் thetaக்கு தொடர்பு தெரியும் 1 பிளஸ் sin வர்க்கம் theta பிளஸ் cos வர்க்கம் theta சமன் 1. அதுல இருந்து cos வர்க்கம் theta நான் எழுவாயாக்குறேன் 1 மைனஸ் sin வர்க்கம் theta இந்த cos வர்க்கம் theta எல்லாம் பிரதியிடுறேன் மைனஸ் sin theta சமன் 1. இங்க 2 sin வர்க்கம் theta மைனஸ் sin theta சமன் 1. இங்க 2 இதை அங்கால கொண்டு போறேன் 2 sin வர்க்கம் தீட்டா பிளஸ் sin தீட்டா மைனஸ் 1 பிளஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 1 இதை நான் காரணிப்படுத்துறேன். இது எப்படி காரணிப்படுத்துறேன்னா 2 sin தீட்டா ஏன்னா 2 sin வர்க்கம் தீட்டா இங்க தொங்கல்ல மைனஸ் 1 வரணும் ஆகவே மைனஸ் 1 தர பிளஸ் 1 காரணி. இப்ப குறுக்காலம் இருக்குங்க பிளஸ் 2 sin தீட்டா மைனஸ் sin தீட்டா ஆகவே பிளஸ் sin தீட்டா நடுவுல வாரது வாராது இவர் வாராது ஆகவே 2 sin theta minus 1 ஒரு காரணி அடுத்த காரணி sin theta plus 1. இப்ப நான் 2 sin theta minus 1 வந்து 0 க்கு சமன் ஆயிடும் ஆகவே sin theta சமன் அரை இங்க sin theta சமன் minus 1 sin theta plus 1 சமன் 0 ஆயிடும் ஆகவே sin theta சமன் minus 1 ஆக இருக்கும் minus 1 ஆக இருக்கும். ஒன்றிங்கில் n சமன் sin theta விங்கில் cos theta எனில் 1 plus n இங்கில் 1 minus n பாருங்க ஒன்றிங்கில் n சமன் sin theta விங்கில் cos theta என தரப்படும் போது 1 plus n இங்கில் 1 minus n ஐ காண்க சொல்றாரு. இப்ப பாருங்க எங்களுக்கு sin theta விங்கில் cos theta 1 plus n இங்கில் 1 minus n என்று சொன்னால் நான் ஒன்றிங்கில் n சமன் sin theta விங்கில் cos theta ஆகவே n சமன் cos theta விங்கில் sin theta ஆகவே n சமன் cos theta இதை நான் தலையில மாத்துறேன் cos theta விங்கில் sin theta ஆகவே n சமன் cos theta 1 plus n இங்கில் 1 minus n ஆகவே எழுதலாம் 1 plus cos theta over 1 minus cos theta. இதை நான் உடன் புணரியால பெருக்கிறேன். உடன் புணரி என்று சொல்றது இந்த கீழே இருக்கிற கோவையினுடைய மறுதலை இங்க மைனஸ் இருக்கிறதால நான் பிளஸ் ஆல பெருக்கிறேன். ஆகவே 1 plus cos theta into 1 plus cos theta கீழே 1 minus cos theta 1 plus cos theta. இந்த உடன்புடையாக பெருக்கின 2 கோவையும் பற்றினால் இந்த கோவையில இந்த மாற்றம் வராது. இங்க 2 கோவையும் பற்றினால் அந்த கோவையில மாற்றம் வராது. ஏற்கனவே இருந்த விட தான் வரும். இதை நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் 1 plus cos theta முழுவதின் வர்க்கம்
கீழே இதை நான் 1 மைனஸ் கோட் வர்க்கம் தீட்டான்னு எழுதலாம். இதை நான் 1 பிளஸ் 2 கோட் தீட்டா பிளஸ் கோட் வர்க்கம் தீட்டான்னு எழுதலாம். பாருங்க, எங்களுக்கு தெரியும் 1 பிளஸ் கோட் வர்க்கம் தீட்டா சமன் தான் கொசெக் வர்க்கம் தீட்டா. இங்க இதை நான் 1 மைனஸ் கோட் வர்க்கம் தீட்டாவே வச்சுக்கிறேன். நான் என்ன செய்யறேன், 1 மைனஸ் கோட் வர்க்கம் தீட்டாவே வச்சுக்கிறேன். மேல பாருங்க 1 பிளஸ் கோட் வர்க்கம் தீட்டா சமன் கொசெக் வர்க்கம் தீட்டா இரண்டாம் சமன்பாடுல இருந்து இது 2 கோட் தீட்டா ஓவர் 1 மைனஸ் கோட் வர்க்கம் தீட்டாக்கு பதிலாக இதுல இருந்து 1 பிளஸ் கோட் வர்க்கம் தீட்டா சமன் கொசெக் வர்க்கம் தீட்டால இருந்து கோட் வர்க்கம் தீட்டாக்கு பதிலா கொசெக் வர்க்கம் தீட்டா மைனஸ் 1 இந்த மைனஸ் 1 பிளஸ் 1 சேர்ந்து 2 மேல கொசெக் வர்க்கம் தீட்டா பிளஸ் 2 கோட் தீட்டா ஓவர் 2 மைனஸ் கொசெக் வர்க்கம் தீட்டா. இதுதான் என்ன, இந்த 1 பிளஸ் எண்ணிங்கள் 1 மைனஸ் எண்ணுக்கான ஒரு தொடர்பு. கொசெக் வர்க்கம் தீட்டா பிளஸ் 2 கோட் தீட்டாவின் கீழ் கொசெக் வர்க்கம் 2 ச கொசெக் வர்க்கம் தீட்டா. இதை நீங்க சைன் கோஸுக்கு மாத்தலாம். விரும்பினா சைன்லயும் கோஸ்லயும் கொடுக்கலாம். பாருங்க, நான் அதை மாத்தி காட்டுறேன். 1 பிளஸ் எண்ணிங்கள் 1 மைனஸ் எண். இந்த கொசெக் வர்க்கம் தீட்டாக்கு பதிலாக நீங்க எழுதலாம் 1 இன்டில் சைன் வர்க்கம் தீட்டா 2 இன்டில் 2 இன்டு கொஸ் தீட்டாவின் சைன் தீட்டா கீழ் 2 மைனஸ் 1 இன்டில் சைன் வர்க்கம் தீட்டா. இந்த சைன் வர்க்கம் தீட்டாவை நீங்க கோமஸ் எடுத்தீங்கன்னா மேல 1 பிளஸ் 2 சைன் தீட்டா கொஸ் தீட்டான்னு வரும். கீழே 2 சைன் வர்க்கம் தீட்டா மைனஸ் 1 வருது. இதை நீங்க இதை நீங்க 1 பிளஸ் sin 2 theta அது பிறகு படிப்போம். 2 sin theta cos thetaங்கிறது sin 2 theta வரும். இதை நாங்க பிறகு பார்ப்போம். sin theta அதாவது 2 sin theta cos thetaங்கிறது sin 2 theta வரும். இங்க 2 sin theta minus 1 கொடுக்கலாம். sin லைன் cos லைன் கேட்டா இப்படி கொடுக்கலாம். cot cosec லைன் கேட்டா இப்படி கொடுக்கலாம். எங்களுக்கு தெரியும், இதை நான் எழுதலாம் கொசெக் வர்க்கம் தீட்டாக்கு பதிலாக 1 இன்டு சைன் வர்க்கம் தீட்டா பிளஸ் 2 இன்டு இந்த கோட் தீட்டாக்கு பதிலாக கொஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டா கீழே 2 மைனஸ் 1 இன்டு சைன் வர்க்கம் தீட்டா. இந்த சைன் வர்க்கம் தீட்டாவை நான் போமஸ் எடுத்தேன்னு சொன்னால் இது 2 சைன் தீட்டா கொஸ் தீட்டா கீழே சைன் வர்க்கம் தீட்டா அதன் கீழ் 2 சைன் வர்க்கம் தீட்டா மைனஸ் 1. ஆகவே சைன் வர்க்கம் தீட்டா போனா இப்படி வரும். இந்த 2 sin theta cos theta க்கு பதிலா sin 2 theta ன்னு எழுதலாம். ஆகவே இவ்வாறான சுருக்கங்களை நாங்கள் செய்ய இயலும்.